அனைவருக்கும் வணக்கம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வி போலாமாங்க. நந்து அண்ட் நவீன் வேர் born in மே பட் their birth date is ஜூன். how is possible? என்னடா மே மாதம் நந்து நவீன் ட்வின்ஸ்னு சொல்கிறீங்க, மே மாதம் பிறந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி ஜூன் மாதத்தை பர்த்டேவா? அது எப்படி? உடனே நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை நந்து நவீனும் மே 31 மிட் நைட் 12 மணிக்கு பிறந்திருக்கலாமா, அதனால ஜூனில் செலிப்ரேட் பண்ணுறாங்களா பர்த்டேவை? அப்படி கிடையாதுங்க. ஏன்னா மே 31 12 மணிக்கு பிறந்தாவே அது அடுத்த நாள் ஆயிடுது, ஜூன் 1 ஆயிடுது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்புறம் எப்படி நந்து அண்ட் நவீன் born in மே பட் their birth date is ஜூன்? அது எப்படி? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இடையில ஏதோ ஒரு இடத்துல இது கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு 500 பேருக்கு 2 பேர் 3 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிந்திக்கிற மாதிரி இருக்கும் கேட்க போகிற கேள்வி. போலாமாங்க. ஒரு அறிவான வியாபாரி, நோட் தட் பாயிண்ட், ஒரு அறிவான வியாபாரி, தேங்காய் வியாபாரி, அவர்கிட்ட 90 தேங்காய் இருக்குது. அவர் 3 சாக்கில் பிரித்து எடுத்துகிட்டு போகிற அந்த தேங்காய், ஏன்னா மீடியமான சாக்கு 3 சாக்கு இருக்குது. ஒரு சாக்கு 30 தேங்காய் தான் பிடிக்கும். ஸோ 3 சாக்கில் 3 சாக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு சாக்குலேயும் 30 தேங்காய் இருக்குது. மொத்தம் 90 தேங்காய் எடுத்துகிட்டு சந்தைக்கு போகிறாரு. 30 செக் போஸ்ட் கடந்து தான் அவர் சந்தைக்கு போக முடியும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட 3 சாக்கு இருக்குது, ஒவ்வொரு சாக்குக்கு ஒரு தேங்காய் வீதமாக நீ 3 தேங்காய் லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேயே அவர் 3 தேங்காய் லஞ்சமாக கொடுத்துட்றாரு. 30 செக் போஸ்ட் அவர் கடந்து போகணும். அவர்கிட்ட இருக்கிறது 90 தேங்காய் தான். ஸோ 30 செக் போஸ்ட் கடந்து போகும்போது அவர்கிட்ட எத்தனை தேங்காய் இருக்கும்? அவர்கிட்ட தேங்காய் இருக்குமா இருக்காதா? அப்படி இருந்தால் எத்தனை தேங்காய் இருக்கும்? இதுதான் கேள்வி. இது கேட்குறக்கு ஈஸியாக தான் இருக்குது, அப்படி ஒன்றும் கஷ்டமில்லை நீங்கள் நினைக்கலாம். இந்த கேள்விக்கு 1000ல் 1-2 பேர் தான் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட் கேள்வி கேட்டுறல, அந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துலாமா. நந்து நவீன் வேர் born in மே பட் their birth date is ஜூன். ஏன்னா இந்த இடத்துல மெயின் குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த இடத்தை குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல மே அப்படிங்கிறது மாதத்தை குறிப்பிடல. என்னடா மேங்கிற ஒரு பிளேஸ்லாம் இருக்குமான்னு கேட்கலாம். இது சிந்திக்கிற மாதிரி ஒரு கேள்விங்கனால நேர்காணல் இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் வுட்டுன்னெல்லாம் சொல்லுவாங்க. வுட்டு அப்படிங்க கூட பேர் வச்சுருக்கிறாங்க, வெளிநாட்டில் இல்லை, மிஸ்டர் வுட். அப்படி இருக்கும்போது மே அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட பேரை கூட அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாய்க்கு பூனைக்கு வைக்க வேண்டிய பேரே மனுஷனுக்கு வைக்கிறாங்க, மனுஷனுக்கு வைக்க வேண்டிய பேரே நேமே நாய்க்கு வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேர், அது ஊர் பேராக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷங்க பேராக இருந்தாலும் சரி, பேர் எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பர்த்டே ஜூன் சொல்லிட்டாங்க. அப்புறம் born in மேனா ஒருவேளை மே அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன, ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிப்பிடுறாங்க. இதுதான் கரெக்டான பதிலுங்க. ஓகே, இந்த தேங்காய் வியாபாரி எத்தனை தேங்காய் விட்டு மீதி இருக்கும் 30 செக் போஸ்ட் கடந்து வரும்போது அப்படிங்கிற ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.